ஈரானை தொட்டால் ரஷ்யா உடனே உதவிக்கு வரும் என பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் தற்போது வரை தனது தரப்பில் கண்டனத்தை மட்டும் பதிவு செய்துள்ள புதின் அதற்கு மேல் பெரிதாக எதிர்வினையாற்றவில்லை. ட்ரம்ப் மீதான பயம் இதற்கு காரணமா? காமனேயி கொல்லப்பட்டவுடன் இரங்கல் மற்றும் கண்டனம் தெரிவித்த ரஷ்யா அடுத்த கட்டமாக ஈரானுக்கு ஆயுத உதவியோ அல்லது ஆதரவு கரமோ நீட்டவில்லை. ரஷ்யாவின் முக்கியமான பல பொருளாதார திட்டங்களில் ஈரான் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பிறகு சர்வதேச அளவில் அதன் வர்த்தக பாதைகள் முடக்கப்பட்ட நிலையில் ஈரான் வழியாக செல்லும் வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் ரஷ்யாவின் உயிர்நாடியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தனது வர்த்தகத்திற்காக மட்டும் ஈரானை ரஷ்யா பயன்படுத்திக் கொண்டது. மேலும் உக்ரைன் போருக்காக தற்போது வரை ஈரானியன் ட்ரோன்களை வாங்கி வரும் ரஷ்யா ஈரானின் பாதுகாவலராக தன்னை முன்னிறுத்த ரஷ்யாவின் முதன்மையான கவனம் உக்ரைன் போர் மீதே உள்ளது. உண்மையில் ஈரான் அமெரிக்கா மோதலால் ரஷ்யா பயனடைகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனெனில் இது உலகளாவிய கவனத்தையும் மேற்கத்திய நாடுகளின் உதவிகளையும் உக்ரைனிடமிருந்து திசை திருப்புகிறது. மேலும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் எதுவும் இல்லை. எனவே ஈரானுக்காக ரஷ்யா போரில் குதிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இதற்கு முன்னர் ரஷ்யாவின் மற்ற நட்பு நாடுகள் பாதிக்கப்பட்ட போதும் பெரிதாக ரஷ்யாவிடமிருந்து ராணுவ எதிர்ப்பு வெளிப்படவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே ஈரானுக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நேரடி போரில் இறங்க ரஷ்யா தயாராக இல்லை என்பதை வெளிப்படையாக தெரிகிறது.